வணக்கம். சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலில் பேசிட்டு வர்றோம். அதில் பல நேயர்கள் கூட கேட்குறாங்க, அப்படியே வரிசையாக பேசிடலாமே அப்படிங்கிறாங்க. ஆனால் அது அப்படி பேசுகிறதுங்கிறது சிரமமாக இருக்குது. அடுத்தடுத்து செய்திகள் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் இப்போ நம்ம இது வரைக்கும் 3 பகுதிகளை முடிச்சிருக்கிறோம். அதாவது மங்கள வாழ்த்து பாடல், மனையறம் படுத்த காதை, அரங்கேற்று காதை. இதெல்லாம் நம்ம முதல்ல புகார் காண்டத்தில் முதல் 3 காதையை முடிச்சுட்டு 4வது காதைக்கு வர்றோம். கதையெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். கண்ணகிக்கும் கோவலனுக்கும் திருமணம் நடந்தது, நன்றாக வாழ்ந்தார்கள். இடையில் மாதவி அறிமுகமானால் அரங்கேற்ற காதையில். அவருடைய அழகு, அவருடைய கலைகள் கோவலனை ஈர்த்தன. 1008 களஞ்சி பொற்காசுகள் கொடுத்தால் அவள் சொந்தமாவாள் என்றபோது அரசர்களும் பயந்து ஒதுங்க கோவலன் அதனை ஏற்றுக்கொண்டு அவளோடு சென்று விட்டான். இப்போது கோவலன் மாதவி வீட்டில் இருக்க கண்ணகி தனித்திருக்கிறாள். இப்போது இப்படிப்பட்ட சூழலில் 4வது காதையை தொடங்குகின்றார் இளங்கோவடிகள். மாலை நேரம் எப்படிப்பட்டதாக அமையும்? அது காதல் வயப்பட்டவர்களுக்கும் திருமணமான புதிதில் கணவனோடு இருப்பவர்களுக்கும் இனிமையாக இருக்கும். அதே நேரத்தில் காதலரை பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு அது துன்பத்தை கொடுக்கும். இதுதான் இயல்பு. மாலை பொழுதின் மயக்கத்திலே சொல்லுவோம். மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் திரைப்பட பாடல் கண்ணாசன் எழுதியிருப்பார். மாலையை பற்றி சொல்கிறப்ப அத்தனை விஷயங்கள் உண்டு. இதில் புகார் நகரத்தில் மாலை நேரம் நெருங்கி வருகிறது. அப்படி மாலை நேரம் நெருங்கி வருகிற போது நிலமகள் பசந்தால் மாலை வந்தது. கோவலனும் மாதவியும் கூடியிருந்த மகளிர் நிலை, கண்ணகியின் நிலைமை, காதலரை பிரிந்த பிரமாதர், காமனின் ஆட்சி என்று மாலை நேரத்து செய்திகளெல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லப்படுகின்றன. மழலை தும்பி வாய் வைத்து ஊத, அருகால் குறும்பெறிந்து அரும்பு பொதி வாசம், சிறுகாற் செல்வன் மருகில் தூற்ற, எல்வளை மகளிர் மணிவிளக்கு எடுப்ப, மல்லல் மூதூர் மாலை வந்து இருத்தன. இப்படிப்பட்ட சூழலில் கோவலனும் மாதவியும் எப்படி இருந்தார்கள்? இளையராயினும் பகை அரசு கடியும், செருமான் தென்னவர் குளமுதல் ஆகலின், அந்திவானத்து வெண்பிறை தோன்றி, புன்கண் மாலை குறும்பு எரிந்து ஓட்டி, பான்மையின் தெரியாது பார் கதிர் பரப்பி. மாலை நேரம் வந்தது. நிலமகள் வசந்திருக்கிறாள். அதே நேரத்தில் வண்டுகளெல்லாம் மலர்களில் வந்து தேனெடுக்கின்றன. அவற்றை விலக்கிவிட்டு அந்த மலர்களை எடுத்து வீட்டு முற்றத்திலே தூவி விளக்கேற்றி வைக்கிறார்கள் அவ்வூர் மகளிர். இந்த சூழலில் இரவு வருவதற்கு முன்பாக காதலர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். யார் காதலர்கள்? நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள்தான், கோவலனும் மாதவியும். இங்கே பாண்டிய மன்னர்களை பற்றி சொல்லுகின்றார் சேர மன்னராகிய இளங்கோவடிகள். இருப்பது சோழ நாட்டில், அவரோ சேர நாட்டுக்காரர், பாடுவதோ பாண்டிய மன்னனை பற்றி. எப்படி என்று சொன்னால் அந்த வார்த்தை தான் சிறப்பாக இருக்கிறது. நிலவு தோன்றுகிறதாம். நிலவு முழு நிலவாக தோன்றாமல் பிறைச்சந்திரனாக தோன்றுகிறது. தோன்றியிருப்பது பிறைச்சந்திரன் தான் என்றாலும் கூட அந்த பிறைச்சந்திரனும் காதலர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, பிரிந்தவர்களுக்கு வருத்தத்தை தருகிறது. இப்படி பிரிந்திருக்கக்கூடிய இவர்களை துன்புறுத்தக்கூடிய அந்த பிறைச்சந்திரனுடைய பெருமையை சொல்லும்போது, சந்திரகுலம் என்பது பாண்டியர்களுக்குரியதாம். பாண்டிய மன்னர்கள் இளையவர்களாக இருந்தாலும் பகைவர்களை ஓடச் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். அதுபோல நிலவு சிறிதாக இருந்தாலும் கூட அது காமனுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருப்பதால் பிரிந்திருப்பவர்களை துன்புறுத்துகிறது, சேர்ந்திருப்பவர்களை மகிழ்விக்கிறது என்கிறார். அப்படி அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இப்படி சேர்ந்திருக்கிற இவர்களைப் போலவே பூம்புகார் நகரத்திலே கணவரோடும் காதலரோடும் சேர்ந்திருக்கிற மகளிர் என்னென்ன வகையான அலங்காரங்களை செய்திருக்கிறார்கள், அணிகலன்களை அணிந்திருக்கிறார்கள் என்றால், மேற்கு நாட்டிலிருந்து வந்த அயிர் என்று சொல்லக்கூடிய வாசனத்தை பூசியிருக்கிறார்கள். அதே போல் வடநாட்டிலே இருந்து வந்திருக்கக்கூடிய சில பொருட்களை அவர்கள் பூசியிருக்கிறார்கள். சந்தனம் பூசப்பட்டிருக்கிறது, அகில் இருக்கிறது.
இப்படி எல்லாவற்றையும் அவர்கள் அணிந்து அவர்களோடு கூடியிருக்கின்றார்கள். சரி, இவர்களெல்லாம் இப்படி கூடியிருக்கிறார்கள், மகிழ்ந்திருக்கிறார்கள் என்றால் பிரிந்திருக்கக்கூடிய கண்ணகியின் நிலை என்ன? அஞ்சஞ்சீரடி அணிசிலம்பு ஒழிய மெந்துகில் அல்குல் மேகலை நீங்க கொங்கை முன்றில் குங்குமம் எழுதால் மங்கள அணியின் பிரிது அணி மகிழால் கொடுங்குளை துறந்து வடிவீல் காதினல் திங்கள் வாழ்முகம் சிறுவியர்ப்பு இரிய செங்கையல் நெடுங்கன் அஞ்சனம் மறப்ப பவள வாழ்நுதல் திலகம் இழப்ப தவள வாழ்நகை கோவலன் இழப்ப மையிருங்கூந்தல் நெய்யனி மறப்ப கையறு நெஞ்சத்து கண்ணகி அன்றியும். இந்த வரிகளை படிக்கிற போதே நமக்கு கண்களில் கண்ணீர் பெருகிறது. ஒரு குடும்ப பெண் கணவனை இழந்திருக்கிறாள் என்றால் அவள் எப்படி இருக்கிறாள் என்றால், அவளுடைய மார்பிலே சந்தனம் அணியவில்லை, அணிகலன்கள் அவள் அணியவில்லை, மங்கள நான் அன்றி பிரிது அணிகள் அணியவில்லை. அவள் கழுத்தில் தாலி மட்டும்தான் இருக்குதான். ஒவ்வொன்றா இழப்பங்கிறார். நெற்றியில் அவள் சிறப்பான திலகம் வைத்து கொள்ளவில்லை. அதே போல் அவளுடைய உதடுகளிலே புன்சிரிப்பு இல்லை. அந்த இடத்தில் அவள் அதை இழந்தாள் இதை இழந்தாள் என்று சொல்லிக்கொண்டே உதடுகளில் முகத்தில் வருத்தம் இருந்தது. எதனால்? கோவலன் இழப்ப அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார். கேட்கவே நம்ம கஷ்டமாக இருக்குது. இப்படியாக அவள் வருந்தி இருக்கின்ற அந்த காட்சி, தனித்திருக்கின்ற காட்சி, ஒப்பனை செய்யப்படாத ஓவியம் போல் இருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். இதே போன்ற மகளிர் பலரும் அதே நகரத்தில் இருக்கிறார்கள். அங்கும் பல கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிகளை விட்டு பிரிந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். காமன் ஆட்சி செய்ய வருகிறான். ஒரு புறத்திலே அவர்களெல்லாம் மகிழ்ந்திருக்கிறார்கள், மறுபுறத்திலே இவர்களெல்லாம் வருந்தி இருக்கிறார்கள். இப்படி வருந்தவும் மகளவும் ஆக மாலை நேரம் முடிந்து நிலவு ஆகாயத்தில் தோன்றுகிறது. அந்தி மாலை புகார் நகரத்துக்குள் வந்த காட்சியை பார்த்தோம். இவ்வாறாக 4ஆம் பகுதியாகிய அந்து மாலை சிறப்பு செய்த காதை நிறைவுறுகிறது. தொடர்ந்து சிலப்பதிகாரத்தை காண்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.